இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 1-8 முடிய முடக்குவாதமுற்ற மகனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த நிகழ்வில் நமக்கு 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, முடக்குவாதமுற்ற அந்த மகன் எத்தனை ஆண்டுகளாக அப்படி இருக்கிறானோ தெரியவில்லை. ஆனால் அவனும் நம்பினான். அவனை சுமந்து வந்த 4 நம்பினார்கள். இயேசுவிடம் சென்றால் நமக்கு விடுதலை உண்டு, இந்த மகனுக்கு விடுதலை உண்டு, அவன் எழுந்து நடப்பான். காரணம், மெசியாவென்று மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கை ஏற்பட்டுவிட்ட காலம் அது. மெசியாவின் வருகைக்கு அடையாளமே ஊனமுற்றவர்கள் நடப்பார்கள், எழுந்து நடப்பார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த மகனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னவுடன் பரிசேயர்கள் எல்லாம் உடனடியாக, மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். இது இரண்டாவது கருத்து. என்ன? நாம் மனதிற்குள்ளாக திட்டமிடுதல், மனதிற்குள்ளாக எண்ணுதல் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து, நாம் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 25வது வார்த்தை சொல்லுகிறது, மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய மறைவான குற்றங்கள் இயேசுவுக்கு தெரியும். மறைவான நம்முடைய திட்டங்கள் இயேசுவுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தெய்வ பயம் இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கலாம், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் அந்த மகனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். சொன்னவுடனே ஆண்டவர் இயேசு இப்படி கடவுளுடைய உரிமையை இவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள். ஆனால் இயேசுவிடம் மன்னிக்க அதிகாரம் உண்டு, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இது 3வது சிந்தனை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுவிடம் அதிகாரம் உண்டு என்பதற்கு அடையாளமாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆகையினால் அந்த மகனிடம் சொன்னதை போல நாம் துணிவோடு பாவ அறிக்கைக்கு செல்ல வேண்டும். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு காலம் பாவ அறிக்கை செய்யாமல் இருந்தாலும், ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறவர், கடிந்து கொள்பவர் அல்ல, நம்மை ஏற்றுக்கொள்பவர். அந்த துணிவு நமக்கு இருக்க வேண்டும். பாவம் செய்வதற்குத்தான் துணிவு கூடாது. கடவுள் என்னை மன்னிக்கிறார் என்று மன்னிப்பு கேட்க நமக்கு துணிவு வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல பல சமயங்களில் எங்களுடைய உள்ளத்தில் பல காரியங்களை எண்ணுகிறோம், உம்மை பற்றி கேள்வி கேட்கிறோம், உம்மிடமே நாங்கள் சந்தேகப்படுகிறோம், உம்மிடம் எங்களுடைய விண்ணப்பம் செல்லாது, எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டீர் என்றெல்லாம் எங்கள் உள்ளத்திலே எண்ணுகின்ற நேரங்கள் வருகின்றன. ஆனால் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் மன்னிக்கிறவர், கடிந்து கொள்பவர் அல்ல. எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து உம்மை அணுகி வர எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.